Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் chapter 8 verse 9. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனா. என் கண்பார்களே, இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஏசப்பா ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமேன். இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா வறுமைகளை மாற்றுபடியா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தரித்திரங்களை நீக்கும்படியா அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உனக்காக எனக்காக தரித்திரமானார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, ஏசப்பா ஜீவனுள்ள தேவனானார், ஏன் சிலுவையில் மறிக்க வேண்டும்? அவருக்கு போட வஸ்திரம் கூட இல்லையே. ஆனால் பாருங்க, ஏசப்பாவுடைய வார்த்தை சொல்லுது, அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கை இருக்கிற தரித்திரத்தை நீக்க, உங்கள் வாழ்க்கை இருக்கிற குறைகளை நீக்க அவர் உங்களுக்காக தரித்திரரானா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சிலுவையில் ஏசப்பா உங்களை தரித்திர கட்டுகளை நீக்கும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் வறுமை, என் வாழ்க்கையில் தரித்திரம், என் வாழ்க்கையில் செழிப்பை இல்லை என்று கலங்கி கொண்டிருக்க, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த சிலுவையின் உபதேசத்தை விசுவாசிக்கிறீங்களோ, ஏசப்பா சிலுவையில் உங்களுக்காக அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தரித்திரராலா உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா தரித்திர கட்டுகளை கர்த்தர் உடைத்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா குறைகளை நீக்கி, எல்லா தரித்திரமான சூழ்நிலை மாற்றி, எல்லா வறுமைகளை நீக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். நீங்கள் விசுவாசித்து இந்த நாளில் அந்த சிலுவை என்றது இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையில் ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா சிலுவையில் எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவளாக்க நீங்கள் தரித்திரர் ஆனீங்களே, விசுவாசிக்கிற ஏசப்பா இந்த வேலை கூட யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எல்லா அந்த தரித்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறாதபடி, நன்மைகளை பெறாதபடிக்கு அப்பா அவங்க வாழ்க்கையில் தடையாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீக்குவதாகப்பா அந்த சிலுவையில் நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.